This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு லேட்டஸ்ட் நியூஸோடு தான் வந்திருக்கு. தமிழ்லைன் பார்த்த உடனே எல்லோரும் ஷாக் ஆகிருப்பீங்க. ஒன்றும் ஷாக் ஆகிடாதீங்க. ஒரு சிம்பிளான மேட்ரு தான். அதை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டெல்லியில் இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு புதுசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழைய சட்டம்னே சொல்லலாம். அது என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 15 வருஷமான பெட்ரோல் வண்டியும் 10 வருஷமான டீசல் வண்டிகளையும் பேன் பண்ணியிருக்காங்க, ஓட்டக்கூடாது அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னென்னா பொல்யூஷன் ப்ராப்ளம். ஓகேங்களா, இந்த பொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்க டெல்லி அரசாங்கம், ஓகேங்களா, டெல்லி அரசு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வாகனங்களை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் சொன்ன உடனே கேட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்கள். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில். எல்லாருமே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போலீஸும் பறிமுதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க வண்டியை. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மாற்று வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா அதுக்கு தாங்க இப்போ ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும், 10 வருஷம் ஆன டீசல் வண்டியாக இருந்தாலும், 15 வருஷம் ஆன பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும், பெட்ரோலோ டீசலோ ஊற்றினா தானே ஓடும். கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் அந்த பெட்ரோல் டீசலை தரக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்குக்கெல்லாம் புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பங்க்கில் டெல்லியில் 10 வருஷம் பழமையான டீசல் வண்டியும் 15 வருஷம் பழமையான பெட்ரோல் வண்டிக்கும் ரெண்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஓகே, அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன்டா இங்கே சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல எனக்கு புரியுது. அது ரொம்ப தூரம் இல்லைங்க, நமக்கும் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொல்யூஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஆல்ரெடி கொரோனாவுக்கு முன்னாடி இதை வந்து கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அப்போ கொண்டு வரல, இப்போ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மக்களே கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க அது என்ன பண்ணணுமோ உங்களுக்கே தெரியும், பண்ணிடுங்க. இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. கண்டிப்பாக அந்த வண்டிக்கு அப்போ வேல்யூ இருக்காது. ஸோ அதை விற்கிறதுனா விற்றுருங்க, வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. இனி உங்கள் பிரியம்தான். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.